அதே போல இந்த வியாழக்கிழமையில பெருமாளை பாக்குறது அப்படிங்கிறது ஜுவல்ஸ் இல்லாம இருப்பாருங்க, அவரே எதுவுமே இல்லாம இருப்பாரு அப்படின்னு நினைக்க கூடாது. பெருமாளுக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட கண்கள் வரைக்குமே அந்த பச்சை கற்பூரத்தோட திலகம் அன்னைக்கு சாத்தியிருப்பாங்க. அதான் மற்ற நாட்கள்ல வியாழக்கிழமை பார்த்தோம்னா சின்னதா இவ்வளவு தூரம் தான் நாமம் சாத்தியிருப்பாங்க. மற்ற நாட்கள்ல எல்லாம் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். வியாழக்கிழமை என்னன்னா நம்மள பெருமாள் பார்ப்பாரு. ஸோ அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுப்பினைன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வியாழக்கிழமையில போயிட்டு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு அங்க உட்காந்து இந்த லட்டை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அபரிவிதமான செல்வங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கும். லக்ஷ்மி குபேர சம்பத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல இந்த வீடு வண்டி வாகனம் எல்லாம் சரியாவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்க உள்ள வராக பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது கண்டிப்பா உண்டு. அதே போல இப்ப கரண்ட் ட்ரெண்டிங் என்னன்னா, இப்ப நான் தனிமையா இருக்கேன் அப்படின்றது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை சார். அது மாதிரி நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே திருப்பதி போயிட்டு வாங்க. திருவேங்கடமுடையான் உங்களுக்கு துணை நிற்பார்.